தந்தானே தந்தன 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 தந்தானே தந்தன தந்தன தான தந்தன தான தந்தன தந்தானே தந்தன 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 தந்தானே தந்தன தந்தன தான தந்தன தான தந்தன தந்தானே தந்தன 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 தந்தானே என்ற மூன்றும் இணைத்தவன் தமிழன் மாடு மனிதன் சூரியன் இந்த மூன்றும் துதித்தவன் தமிழன் கரும்பு கண்டு சாரும் எடுத்தான் இஞ்சி பிழிந்து சாரம் எடுத்தான் மஞ்சள் கொண்டு மருந்தும் எடுத்தான் பயிரை வளர்த்து உயிரை வளர்த்தான் ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை அறத்தின் வாழ்வை எங்கள் வேட்டை ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை அறத்தின் வாழ்வை எங்கள் வேட்டை வாழ்வின் வழியே போராட்டம் வாழ்வே எங்கள் கொண்டாட்டம் வாழ்வின் வழியே போராட்டம் வாழ்வே எங்கள் கொண்டாட்டம் இலே கோவிந்தா காலைக்கு தண்ணி காட்டு நேராச்சு விவசாயம் ஏற போட்டு மாட்டை அன்பா அடிச்சு ஓட்டு மலைச்சா பாடு ஒரு பாட்டு மாடு எங்கள் உழைப்பாளி மாடு எங்கள் பங்காளி திறமைகள் விளையாட்டு அதன் பெயர் பெயர் தான் மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு மாடு எங்கள் உழைப்பாளி மாடு எங்கள் பங்காளி திறமைகள் விளையாட்டு அதன் வேறு பெயர் தான் மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு காதல் வீரம் மானம் என்றே கவிதை சொன்னது எங்கள் மொழி காதல் வீரம் மானம் என்றே கவிதை சொன்னது எங்கள் மொழி சிந்து சமவெளி தோன்றும் முன்னே முந்து சமவெளி எங்கள் வெளி சிந்து சமவெளி தோன்றும் முன்னே முந்து சமவெளி எங்கள் வெளி சிறு சிறு சிறுமிகள் குறு குறு சிறுவர்கள் விறுவிறுவிறுவென ஓடி வர சின்ன குமரிகள் செல்வத்தரசிகள் வண்ணப் பனிமலர் சூடி வர மங்களம் 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 என்றே பொங்கிய பானைகள் பாடி வர பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பூமியும் வானும் ஓசையிட கட்டுத்தறிகள் விட்டு தாவிய கன்றுகள் போல் மனம் துள்ளுகவே ஐயின் பெருமை தமிழன் அருமை வையம் அளந்து வாழியவே வையம் அளந்து
திருவிழா தமிழ் நிலமதின் ஒரு பெருவிழா இது பொங்கல் திருவிழா எங்கள் திருவிழா மூடத்தனம் பழமையெல்லாம் போகிதானே எரிக்கும் பச்சரிசி வெள்ளத்தோடு பொங்கல் தானே இனிக்கும் மல்லு கட்டும் ஜல்லிக்கட்டில் இளைஞர் படை தெரிக்கும் நல்லாசி பல பெற்று காணும் பொங்கல் சிறக்கும் மண்ணும் மரபும் பின்னி பிணைந்த பொங்கல் திருவிழா உழைத்து களைத்த உழவன் பெருமை சொல்லும் திருவிழா ஆடும் ஆடும் உயிரும் உணர்வும் உணர்த்தும் திருவிழா நாளும் பொழுதும் மகிழ்வும் மனதில் பொங்கல் திருவிழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஏய் தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஏய் தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வித நாத்து விடாதா நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி அட 7 சாமியையும் பாடினார் ஏதாவது ஒரு சாமி இறங்காதா என்ன உண்ணாம்படி எடுத்து
தமிழ்த்தாய் வாழ்த்து. இதனைத் தொடர்ந்து உழைப்பின் வெற்றியும் இயற்கையின் கருணையையும் கொண்ட பொங்கல் பாட்டை பாட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். அனைவரையும் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு எழுந்து நின்று அமைதி காத்து மரியாதை செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கட்டோட கரும்பு கொத்தோட கதிரு மத்தாப்பா சிரிக்கும் ஒரு நாள் தப்பாட்டம் அடிச்சு தைப்பொங்கல் சிரிச்சு முன்னோர்கள் கொண்டாடும் திருநாள். வாழை இலை விரிச்சு வாசலிலே பொங்கலிடு வாமாதை மகளே வாய் திறந்து கொலவையிடு. வாழை இலை விரிச்சு வாசலிலே பொங்கலிடு வாமாதை மகளே வாய் திறந்து கொலவையிடு. நெத்தி வேர்வ நித்தோ சிந்தோ உழவனுக்கு வணக்கம் சொல்லு நெல்லு மணிய சுமந்து நிக்கோ பூமி தாய வணங்கி நில்லு. கட்டோட கரும்பு கொத்தோட கதிரு மத்தாப்பா சிரிக்கும் ஒரு நாள் தப்பாட்டம் அடிச்சு தைப்பொங்கல் சிரிச்சு முன்னோர்கள் கொண்டாடும் திருநாள். மாறி மழை அடிக்கும் கூட காத்தோட குளிர் அடிக்கும் குளத்து மேட்டுல கதிர் அடிக்கும் கண்ணி வயமெல்லாம் கொடுக்கும் திருநாள் தை திருநாள் நம்ம தமிழினும் வாழும் ஒரு நாள். திருநாள் தை திருநாள் நம்ம தமிழினும் வாழும் ஒரு நாள். தை மாசம் பிறந்துருச்சு தலவால எழுவிருச்சு மண்ணெல்லாம் பொண்ணாக்க கொலவை போடு. மனசனோட வாசனையும் மனுஷனோட பாசத்தையும் கல்ல போட்டு கால் கிட்ட கேட்டு சொல்லு. நெத்தி வேர்வ நித்தோ சிந்தோ உழவனுக்கு வணக்கம் சொல்லு நெல்லு மணிய சுமந்து நிற்கும் பூமி தாய வணங்கி நில்லு. கட்டோட கரும்பு கொத்தோட கதிரு மத்தாப்பா சிரிக்கும் ஒரு நாள் தப்பாட்டம் அடிச்சு தைப்பொங்கல் சிரிச்சு முன்னோர்கள் கொண்டாடும் திருநாள். பாதம் பச்சரிசி படையலிட்டு மஞ்சள் மாவிலையில் தோரணம் கட்டு வளர்ந்த காலையோட திமில தொட்டு இடுப்ப வேட்டினையும் வரிஞ்சு கட்டு நடப்போடு தை மகளோடு இனி விடியட்டும் இருளும் ஒளியோடு. நடப்போடு தை மகளோடு இனி விடியட்டும் இருளும் ஒளியோடு. அதிகால சேவலுக்கும் அது கூவும் கூவலுக்கும் அன்றாடம் நன்றி சொல்லி கொலவை போடு. ஆகாச சூரியனை அண்ணாந்து நீ வணங்கி ஆடு மாடு அத்தனைக்கும் மாலை போடு. பட்ட குப்பம் எட்டி செல்லும் வரையெடுத்து பாடுங்கடி தொட்டதெல்லாம் தொலங்கி நிற்கும் உரி அடிச்சு ஆடுங்கடி. கட்டோட கரும்பு கொத்தோட கதிரு மத்தாப்பா சிரிக்கும் ஒரு நாள் தப்பாட்டம் அடிச்சு தைப்பொங்கல் சிரிச்சு முன்னோர்கள் கொண்டாடும் திருநாள். வாழை இலை விரிச்சு வாசலிலே பொங்கலிடு வாமாதை மகளே வாத்திருந்து கொலவையிடு. வாழை இலை விரிச்சு வாசலிலே பொங்கலிடு வாமாதை மகளே வாத்திருந்து கொலவையிடு. நெத்தி வேர்வ நித்தோ சிந்தோ உழவனுக்கு வணக்கம் சொல்லு நெல்லு மணிய சுமந்து நிற்கும் பூமி தாய வணங்கி நில்லு. கட்டோட கரும்பு கொத்தோட கதிரு மத்தாப்பா சிரிக்கும் ஒரு நாள் தப்பாட்டம் அடிச்சு தைப்பொங்கல் சிரிச்சு முன்னோர்கள் கொண்டாடும் திருநாள். நம் பள்ளியின் ஆணிவேராக திகழ்ந்து அதன் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் நமது பள்ளி தாளாளர் மாண்புமிகு திரு நாகராஜன் ஐயா அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
பொங்கல் பண்பாட்டு கொண்டாட்ட விழாவில் தலைமை விருந்தினராக வந்திருக்கும் திருமதி பராசக்தி செந்தில்குமார் அவர்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி விஜயலட்சுமி சின்மியா பள்ளிகளின் துணை இயக்குனர் அவர்களே, இந்த சின்மியா பள்ளிகளின் இயக்குனரான திரு சத்தியமூர்த்தி அவர்களே, நமது பிரம்மச்சாரி அவர்களே, விருகம்பாக்கம் சின்மியா பள்ளியின் முதல்வர் திருமதி இளவரசி அவர்களே, துணை முதல்வர் வசந்தரா அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கும் சின்மியா பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்களே, இதில் இந்த பெற்றோர்கள் இவ்வளவு பேர் வருவார் நாங்கள் கூட எப்பயுமே நாங்கள் நினச்சி பார்த்ததில்லை. இந்த விழாவிற்கு பெற்றோர்கள் அவருடைய பங்கேற்பு மிகவும் மிகவும் முக்கியமானது. இது தவிர அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, சின்மியா பள்ளியில் வேலை பார்க்கும் அனைத்து ஊழியர்களே, நமது பள்ளியில் கல்வி பயிலும் அருமையான மாணவ செல்வங்களே, இன்று நமது பள்ளியின் பொங்கல் கொண்டாட்ட விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள் கூறி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழா தொடங்கும் முன் நமது அழைப்பிற்கு இணங்கி வருகை தந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் முக்கிய விருந்தினருக்கும் நன்றி கூறி முக்கிய விருதுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தலைமை விருந்தினராக முனைவர் திருமதி பராசக்தி செந்தில்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். இவர் தொலைக்காட்சிகள் தொகுப்பாளர், அதாவது ஆங்கர், மேலும் செய்தி வாசிப்பாளர்கள். நீங்கள் இவர்களை பார்த்துக்கலாம், எல்லா டிவிலையும் அநேகமாக வந்திருக்காங்க. இவர் எத்தனை வருடமாக இருக்கிறார் என்றால் 15 ஆண்டுகளாக இந்த டிவி துறையில் அனுபவம் பெற்றவர், 15 இயர்ஸ். இது மட்டுமல்ல, நமது இந்திய யோகா கலை வல்லுநராக இருக்கிறார். இவர் தானே சகயோகா என்னும் நிறுவனத்தை நிறுவி யோகக்கலையை கற்றுக் கொடுத்து வருகிறார். நமது அழைப்பிற்கு இணங்கி இந்த விழாவிற்கு அவர் வந்து நம்மை பெருமைப்படுத்தியதற்கு நன்றி கூறி அமைகிறேன். இது தவிர அவருடைய தொழில்முறை அனுபவத்தை பற்றி கூற வேண்டுமென்றால், செய்தி வாசிப்பாளராக 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் இருக்கிறது. ராட்சி டிவியில் 2 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். 9 ஆண்டுகள் கலைஞர் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் இருந்திருக்கிறார். 3 ஆண்டுகள் மக்கள் டிவியில் இருந்திருக்கிறார். தற்போது அவர்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினி மற்றும் செய்தி வாசிப்பாளராக இருக்கிறார். இது தவிர தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் உறுப்பினர், இந்தியா யோகா சங்கத்தில் உறுப்பினர். இதெல்லாம் அவருடைய தொழில்முறை செய்திகள். இது தவிர அநேக விருதுகள் வாங்கியிருக்கிறார்கள். புதுயுகம் நிகழ்ச்சியில் தொழிற்பாடியாக செயல்பட்டவர் 2 தமிழ் திரைப்படங்கள் செய்தி வாசிப்பாளர் நடிச்சிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் பி.கே. சேகர் பாபு அவர்கள் கலந்து கொண்ட உயரிய புத்தக வெளியிட்ட விழாவை தொகுத்தவர். யோகா துறையில் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் நோபல் புத்தக சாதனை படைத்திருக்கிறார். அர்ஜுனா விருது வாங்கியிருக்கிறார். சிறந்த யோகா பயிற்சியாளர் யோகா பிரம்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறார். 2022ஆம் ஆண்டிற்கான மிக பிரபலமான பெண் என அறிவிக்கப்பட்டு மதிப்புமிக்க நோபல் கௌரவ விருது பெற்றவர். இவரிடம் யோகா பயிற்சி கற்றவர்களில் 6 மாணவர்கள் உலக சாதனை படைத்திருக்கிறார்கள்.
அக்ஷயா முதியோர் இல்லத்தில் மூத்த குடிமக்களுக்காக மாதந்தோறும் இலவச சிறப்பு யோகா பயிற்சி மற்றும் பிராணாயாமா அவர்கள் வழங்கி அவர்களோட ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயன்படுகிறார். இதை தவிர இன்று எங்களுடைய சின்மயா பள்ளிகளின் டைரக்டர், அதாவது இயக்குனர் திரு சத்தியமூர்த்தி அவர் இங்கே வந்திருக்கிறார். அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்லுகிறேன். எங்களுடைய சின்மயா பள்ளிகளில் 8 பள்ளிகள் இருக்கின்றன. இங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இயக்குநராக இருக்கிறார். அவர் கூட வந்திருக்கு நமது சிறப்பு விருந்தினராக விஜயலட்சுமி அவர்கள் உதவி இயக்குனர், துணை இயக்குனர் இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் தான் நம்முடைய சின்மயா பள்ளிகளின் தூண் போன்றவர்கள். திரு விஜயலட்சுமி அவர்கள் அகாடமிக்ஸ், அதாவது பள்ளி கல்வித்துறையில் மிகவும் அனுபவம் பெற்றவர். திரு சத்தியமூர்த்தி அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி விருது பெற்றவர், சிறந்த ஆசிரியருக்கான ஜனாதிபதி விருது பெற்றவர். இவர்கள் இருவரும் நமது திருவள்ளுவர் கூறியவர் போல இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற திருவாக்கின்படி எவரை பிடித்து என்னென்ன காரியங்கள் ஒழுங்காக நடக்க வேண்டுமோ அனைத்தையும் செய்து வருகிறார்கள். நமது சின்மயா பள்ளியின் உயர்ச்சிக்கு இவர்கள் இருவரும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விழாவிற்கு வரவேற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாகிறது. அவரை நான் சிறப்பாக வரவேற்கிறேன். இது தவிர நமது பிரம்மச்சாரி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை நான் மிகவும் சிறப்பாக வரவேற்கிறேன். இந்த விழாவின் பொழுது நமது குருதேவ் சின்மயானந்தா அவர்களுடைய ஆசியும், நமது குருஜி தேஜானந்தா அவர்கள் ஆசியும், நமது சின்மயா தலைவர் ஸ்வரூபானந்தா அவர்கள் ஆசியும் கோரி இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். வந்த விருந்தினரை வரவேற்று அகமகிழ்தல் மட்டுமின்றி பண்புடன் பரிசளித்து விருந்தளிப்பதும் நம் மரபு. அவ்வகையில் விருந்தினரை உபசரிக்கும் நேரம் இது.
இப்போது மதிப்பிற்குரிய சுவாமி ஆனந்த் சைத்தன்யா அவர்களை சில வார்த்தைகள் நம்மளுடன் பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறேன். Hari Om everyone, my namaskaram to everyone sitting on the stage, and happy Pongal to you, and happy 2026. Oh, it's so nice to see you. You're so beautiful in these dresses, and I am eagerly waiting to see what's going to happen as part of the cultural programs. Wish you a very, very happy Pongal, and once again, thank you for calling me here. Yeah, Hari Om. செழிப்பும் மகிழ்ச்சியும் பொங்கும் இந்த மங்களமான பொங்கல் திருநாளில் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் திருமதி பி. விஜயலட்சுமி அவர்களை தங்களின் அருமையான எண்ணங்களையும் வாழ்த்து சொற்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த விழாவை மேன்மேலும் சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Hari Om. Respected chief guest of the day, Srimati Parashakti Sendil Kumaran, respected correspondent sir, respected director sir, principal, vice principal, teachers, parents, and the enthusiastic students of the Vidyalaya. It's a great pleasure for me to be part of this function today. And I still remember 11 years ago, we started it in a very small way. And today I'm able to see that it has become grander year by year, and every year the Tamil department is coming up with new ideas, new themes, and I'm also very happy that so many students are participating, and the whole school is wearing a very festive look, including teachers, students, parents, and the actual Pongal is to happen a week later. But today we have all celebrated the Pongal in such a grand way, even before the people of Tamil Nadu could think of how to celebrate. So I congratulate the students, teachers, and parents for your enthusiastic participation, and I wish you all the best. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். My only request is, I wish that all of you go home and celebrate. Parents who have gathered here, I wish that you give them the same experience at home, the traditional way of celebrating Pongal at home, because Pongal is a holiday for all of us, and I'm sure you will have enough time. So give them the taste of our tradition and culture. Allow them to be soaked in the culture of our state and celebrate Pongal in the way it should be celebrated. Once again, I wish you all, மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வணக்கம். தன் அருமையான சிந்தனைகளால் அனைத்து சின்மயார் பள்ளிகளின் முக்கிய வழிகாட்டியாக திகழும் மதிப்பிற்குரிய இயக்குனர் ஐயா அவர்களை உரையாற்ற இப்பொழுது அழைக்கிறேன். Hari Om. My salutations to all the people assembled here. I was a surprise entry to this function actually. I told the principal I would be coming to the school at about 9 o'clock, but I reached home yesterday only at 10. I couldn't get up also from the bed, but somehow your correspondent called me, your principal called me. I thought that at least for half an hour I should come and see at least what is happening. This is for me the third year of coming to this school. 50th year I came. Last year, this is the third year. There is no difference actually. It is every year keep on improving only. It's not the same level, and also every year is going up. I think this tradition should continue to do in future also. I don't know, I will try to talk in Tamil a little bit. Even though I studied in Tamil medium, last 45 years in that mixed of the English as well as the Tamil whole lot, it's a big problem for me to speak continuously in Tamil. Anyhow, one or two things I thought that I can share with you people. When நான் உள்ள நுழையும் போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு திங் they have taken me to the, on the what do you call that now, கைத்தறி நெசவாள, this one.
அதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போக பார்த்து கோயில் ஜஸ்ட் டாக்ட் அபவுட் த தஞ்சை பெரிய கோயில், கங்கை கண்ட சோழபுரம் எல்லாமே. தஞ்சை பெரிய கோயிலில் whoever is explaining, he just mentioned the height of the, what you call the gopuram is 216 feet. Then he explained something else, that 15 அடி 13 அடி something he was telling me. நான் கேட்டேன், what is the significance of the 216, 15 and 13? I think what you people have to do is, you should talk to your teachers, particularly the Tamil teachers. Though they would have studied completely the story of that, they can explain to you completely what it is. But I got the answer from him actually, what is the 216 feet. I'm so happy about that. I think it's not simply they're just explaining the thing. With the understanding they're trying to explaining, I think that's something great actually. அடுத்தது பொங்கல் வைக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் உங்கள் தாளாளர்கிட்டையும் உங்கள் பிரின்சிபல்கிட்டையும் சொல்லின்னு இருந்தேன். Olden days, I'm talking about 65 years before, when I was 16, my age, that time. எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி வைப்பாங்கன்னா, இதே போல் 4 கட்டு வீடு, நடுவில் வந்து வாட் யூ கால் இட் அஸ், மேலே வந்து இரும்பு கம்பிங்க போட்டுருவாங்க, பட்டு சூரிய வெளிச்சம் போட்டு அதில். ஸோ அங்கே தான் பொங்கல் வைப்பாங்க. அங்கே வைக்க பார்த்து I that incident brought me that actually what is the happened actually 65 years back. Then I was explaining about the second day is the height of the thing that for the pongal actually for us. What do you call மாட்டு பொங்கல்? என்ன ஆகுன்னா, all the bullocks and everything, எல்லா மாடும் போய் ஒரு இடத்துல மந்தையில் கூடும். அங்கேருந்து what do you call நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ ஜல்லிக்கட்டு, அதே போல் எல்லா மாட்டையும் விரட்டி விடுவாங்க. அதுவும் கூட வண்டியில் உட்காந்துன்னு வருவாங்க நிறைய சின்ன பசங்கள்லாம். To get into the thing, actually, everybody go and fight with the people, other people. That is the thing, that memories has came back to my thing. I think thanks to the principal as well as the Tamil department for giving me this opportunity to be here with you people. Thank you. பொங்கல் வாழ்த்துக்கள் இங்கே இருக்கிற எல்லோருக்கும். Thank you. நன்றி ஐயா. இப்பொழுது நம் தலைமை விருந்தினர் மரியாதைக்குரிய முனைவர் பராசக்தி செந்தில்குமரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். சபையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் இங்கு மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும், என் முன்னால் அமர்ந்திருக்கும் குழந்தைகள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் 15 வருடமாக இந்த செய்தித்துறையில் இருக்கிறேன். இத்தனை வருடமாக ஒரே ஒரு கேமரா முன்னாடி தான் நியூஸ் படிச்சிருக்கேன். பட் இப்போ இத்தனை 1000 கேமராக்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. கேமரான்றது உங்களுடைய கண்களை தான் நான் சொல்கிறேன். அது முன்னாடி நான் இவ்வளோ பேசுகிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நான் முதலில் இங்கே நுழைஞ்ச போது நம்மளுடைய தமிழர் பண்பாடான விளக்கேற்றுதல், முளைப்பாரி எடுத்தல், தென் மாவட்டங்களை குறிக்கும் பல நல்ல விஷயங்கள் இந்த பள்ளியில் முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது இன்னுமே நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, அதற்காக நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் அனைத்தையும் இந்த சின்மயா பள்ளி வளாகம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய தமிழ்துறை அதை ஊக்குவிக்கும் பள்ளியின் தாளாளர், முதல்வர், சுவாமிஜி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ சிறப்பாக இந்த குழந்தைகள் பண்ணுறது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறேன். நிறைய நியூஸ் இதில் படிச்சிருக்கேன் இந்த மாதிரியே. இந்த நியூஸுமே இன்றைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக சேனலில் வரும். அதுக்கு நான் உத்தரவாதம். இந்த அருமையான விழா சேனலில் கண்டிப்பாக வரும். செய்தி வாசிப்பாளராக இருக்கிறதுனால இதை நான் ஒரு செய்தியாகவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறேன் நான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சின்மயா பள்ளி வளாகத்தில் தென் மாவட்டங்களை போற்றும் வகையில் மாபெரும் பொங்கல் விழா மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைவர் மத்தியிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்க இந்த பள்ளி ஆசிரியர்கள், தாளாளர், முதல்வர் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும்
இந்த பள்ளியில் அனைத்து விதமான கலாச்சாரமை போற்றும் நெசவு தொழிலை ஊக்குவிக்கும் தஞ்சை மாவட்டம், மதுரையும் இருக்கணும். இங்கே மதுரை மாவட்டத்தில் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்புகளை பார்த்தேன் நான். 216 அடி உயரம், அதாவது நம்மளுடைய உயிர்மை எழுத்து, தமிழ் எழுத்துக்களை எல்லாமே இணைத்து செஞ்சுருக்காங்க. அந்த குழந்தைகள் அவ்வளோ அழகாக விரிவாக சொன்னாங்க. இவ்வளோ சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரேக்கிங் நியூஸ், சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, ஒரு முக்கிய செய்தி. வங்க கடலில் உருவாகி இருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வட தமிழக மாவட்டங்களில் கனமான முதல் மிக கனமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஆனால் சின்மயி வளாகத்தை பொறுத்தமட்டில் மழைக்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் இங்கு மாணவர் மற்றும் ஆசிரியர் கூட்டம் குழுமி இருப்பதால் மேக கூட்டம் கலைத்து விட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கண்டிப்பாக இங்கே மழை வராது. ஏன்னா மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது, மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி இன்னும் நீங்கள் தொடர வேண்டும். பல வருடங்கள் இதையும் கடந்து சென்று கொண்டிருக்க வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும். எனது ஆசிகளும் அன்போடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், யோகா துறையில் நான் இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் ஒரு கற்றுக் கொடுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் தான், ரொம்ப பேசினா உங்களுக்கு பிடிக்காது. ஒரு சின்ன விஷயம், எப்பயுமே குழந்தைங்க உங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் நம்பணும். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். உங்களை நீங்கள் நம்பினாதான் மற்றவங்க உங்களை நம்ப முடியும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு யோகா கலையில் ஒரு முத்ரா மாதிரி நான் சொல்கிறேன். பஞ்சபூதங்கள் நம்ம கையில் இருக்குது. ஏன்னா நம்ம சின்மயி ஸ்கூலும் யோகாவை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குல்ல? தெரிஞ்சிருக்கா இல்லையா? எஸ், வெரி குட். பஞ்சபூதங்கள் நம்ம கைகளில் இருக்குது இல்லையா? பஞ்சபூதங்கள் என்னென்ன? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம். இந்த பஞ்சபூதமும் நம்முடைய கைகளில் இருக்குது. ஸோ எல்லாரும் கைகள் எப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பஞ்சபூதங்கள், கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் வானம், அதாவது என்ன சொல்கிறது, வானம் மேகம். இது நிலம். கடைசியில் இருக்குது நீர். நீரின்றி உலகாது, நீரின்றி அமையாது உலகு. ஸோ இந்த 5 விரலையும் இப்படி இணைச்சிக்கோங்க. இதில் இந்த கட்டை விரல் உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஆள்காட்டி விரல் உங்களுடைய நண்பர்கள், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நடுவில் இருக்கும் இந்த நடுவிரல் உங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மை, இறை நம்பிக்கை உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் குறிப்பாக சின்மயா வித்யாலயா கண்டிப்பாக ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு பள்ளின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இறை நம்பிக்கை உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இந்த மோதிர விரல் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை. இந்த கடைசி சுண்டு விரல் உங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி எல்லாரும் வச்சுக்கோங்க. இந்த நடு விரலை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. தெரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? இப்போ உங்களுக்குள் இருக்கும் இது பாருங்க, இந்த பெற்றோரை நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இல்லையா? நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, பெற்றோரை பிரிய முடியும் உங்களால். வேணா பிரித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய நண்பர்களையும் நீங்கள் பிரியும் தருணம் வரலாம், அப்புறம் சேரும் தருணம் வரலாம். அதனால் அதுவுமே ஜாயினும் பண்ண முடியும். அடுத்தது கடைசியில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளாக நீங்கள் பல இடங்களுக்கு செல்லலாம், அதற்காகவும் மாறலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை, இந்த மோதிர விரலை பிரித்து பாருங்க. பிரிக்க முடியுதா? முடியவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை யாராலும் பிரிக்க முடியாது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கும்? ஸோ நீங்கள் நம்பிக்கையோட எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் மிக சிறப்பாக இருக்கும். அனைவரும் சிறந்து விளங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த தமிழ் துறைக்கும் சரி, இந்த பள்ளிக்கும் சரி, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தங்களின் அருமையான வாழ்த்துச் சொற்களுக்கு நன்றி அம்மா.
இப்போது நாம் ஆவலாக காத்து கொண்டிருந்த கலை நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளன. கண்டு மகிழலாமா? தமிழர் திருநாள் கொண்டாடுவோம், அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம், உயர்ந்த தமிழால் பண்பாடுவோம், உலகம் முழுதும் வென்றாடுவோம். மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா, மதங்கள் இணையும் பெருமையல்லவா, எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம், என்றே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், ஆமா கொண்டாடுவோம். கதிரவனை பார்த்து நன்றி சொல்வோம், மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடுவோம். உழவனுக்கு ஒன்று கூடி நன்றி சொல்லி ஒற்றுமையாய் நாங்கள் கொண்டாடுவோம். வானம் பொழிகின்றது, மண்ணும் நனைகின்றது, பூமியும் செழிக்கின்றது, மனசும் நிறைகின்றது. உழவு செய்து நாட்டு நட்டு அறுவடை செய்து கொண்டாடுவோம், அறுவடை செய்து கொண்டாடுவோம், நாங்கள் அறுவடை செய்து கொண்டாடுவோம். தமிழர் திருநாள் கொண்டாடுவோம், அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம். திருநாள் கொண்டாடுவோம், அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம்.
பாதையில் நடைபோடும் மாபெரும் பாரம்பரியம் நம் தற்காப்பு கலைகள். சிலம்பத்தின் வேகம் தைரியத்தின் சின்னம், யோகாவின் அமைதி ஆற்றலின் அடையாளம். இவை அனைத்தும் ஒன்றிணைக்கும் நம் தற்காப்பு கலைகளை இப்போது கண்டு மகிழலாமா?
தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் இயற்கை வளம், வணிகம், விவசாயம், ஆன்மீகம் மற்றும் தமிழ் பண்பாட்டில் சிறந்து விளங்குகிறது. அதிலும் முக்கியமாக இந்திய விடுதலைப் போரில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டம் வீரத்தாலும் தியாகத்தாலும் முக்கிய பங்கு வகித்தது. அதில் குறிப்பிடத்தக்க சில வீரர்களை போற்றும் வகையில் நடன வடிவில் நம் மாணவர்கள் இதோ உங்களுக்காக. வீரபாண்டிய கட்ட பொம்மை பேர சொல்லு மண் துடிக்கு, சீரும் புலியும் அதை கேட்டு நெருங்கி வந்து மயங்கி நிற்கு. உள்ளமெல்லாம் உருகி போகும் வெள்ளமாக வீரம் பாயும். அதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா, கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா, கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா, கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா. நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? அகம்பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை, எங்கள் பேரரசுக்கு கீழரசாயிருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை, வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை, இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் வைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, நாச்சியா நாச்சியா வேலு நாச்சியா, சாட்சியா சாட்சியா வரலாறு சாட்சியா. வீர மங்கைகளை எழுச்சி கொள்வோம், சிவகங்கையை காப்போம், அடிமை சங்கிலியை உடைப்போம். பெண்கள் பலவீனமானவர்கள் என்ற எண்ணம் இனி வேண்டாம். நானும் ஒரு வீராங்கனை, என் மக்கள் அனைவரும் வீராங்கனைகள். எங்கும் புகழ் மிக்க சின்ன மலையதோ வர ஒய்யாரத்தை பாருங்கடியே. கொங்கினையாள பிறந்தவனா, கோவை கோனாக சிறந்தவனா, சிங்கமன வெள்ளை கும்பலில் பாய்ந்திடும் சின்ன மலை புகழ் பாடிடுவோம். நான் தீரன் சின்னமலை, அந்நிய ஆட்சிக்கு அடங்காதவன். என் மண்ணின் சுதந்திரமே என் உயிரின் அர்த்தம். நான் தனி மனிதன் அல்ல, இந்த மலைகளில் 1000 சின்ன மலைகள் எழுந்துள்ளன. சுதந்திரத்தை அடைய இந்த தீரன் சின்னமலை கடைசி மூச்சு வரை போராடுவான். கட்டுத்தடிக்கார முன்னடக்க, உடன் கருப்பு சேர்வையும் பின்னடக்க, பட்ட பொட்டுக்கார சின்ன மலையதோ வர சௌரியம் பாருங்கடி. புலிய கண்ட மறுச்சி நிப்பா பொண்ணு, தெற்கு சீம பேர கேளு, வீரம் விளைஞ்ச மண்ணு. கம்பெடுத்து நிப்பான் எங்க ஊரு ஆளு, வெள்ளக்கார பயந்து ஓடுன கதைய கொஞ்சம் கேளு. நான் மங்கம்மாள், பெண் என்று பின்வாங்கவில்லை, ராணி என்று அஞ்சவில்லை. பாண்டிய நாட்டின் பொறுப்பு என் தோள்களில் நிற்கிறது. இந்த மதுரை மண் வீரத்தையும் அறிவையும் வளர்த்தது. அந்த மரபின் காவலன் ராணி மங்கம்மாள். தெற்கு சீம பேர கேளு, வீரம் விளைஞ்ச மண்ணு. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா, சேத்தில் உழுது சோத்து பஞ்ச தீத்தவங்கடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா, சேத்தில் உழுது சோத்து பஞ்ச தீத்தவங்கடா.
நான் சேரன் செங்குட்டுவன். கற்புக்கரசியாம் கண்ணகிக்கு சிலையெடுத்து சிறந்தது என் ஆட்சி. என் நாட்டின் மண் மீது அநியாயம் நடந்தால் என் வாள் பேசும். நீதியே என் ஆட்சி, வீரமே என் அடையாளம். மலைகளும் கடலும் சூழ்ந்த சேரநாடு வீரர்களின் வீடு. என் மூச்சு உள்ளவரை இந்த தேசம் தலை குனியாது. நான் சோழ நாட்டின் மன்னன் சிபிச் சக்கரவர்த்தி. காவிரி தந்த செழிப்பில் என் ஆட்சி வளர்ந்தது. நீரும் நிலமும் என் மக்கள், நலமே என் அரசாணை. கடல் கடந்து கொடியேற்றிய சோழன் நான். என் படை சென்ற பாதையில் பயமில்லை, புகழே நிற்கும். வாயில்லா உயிர்களுக்கும் நீதியை சமமாக பிரித்த மண் இது. நான் செண்பக பாண்டியன். என் அரசின் சிங்காசனம் தங்கத்தால் அல்ல, நீதியால் நிலைத்தது. ஒரு துளி அநியாயம் கூட இந்த மதுரை மண்ணில் இடம்பெறாது. தமிழ் வளர்ந்த மண் இது. கவிஞர்களுக்கு அரண்மனை திறந்தது. பாண்டிய நாடு புகழின் பிறப்பிடமாயிற்று. வீரபாண்டிய கட்டபொம்மன் வரிக்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். ராணி வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்தியவர். தீரன் சின்னமலை திறமை மிக்க போர் வீரன், மக்களிடையே பெரும் மரியாதையை பெற்றவன். ராணி மங்கம்மாள் பாண்டிய சோழ வம்சத்தின் புகழ்பெற்ற நிர்வாகி. சேர சோழ பாண்டியன் மூவேந்தர்களின் ஆட்சி தமிழகத்தின் பொற்கால ஆட்சி. இவர்களை போற்றி வணங்குவோம். அடுத்ததாக வரும் நடனம் உணர்த்தும் செய்தி, இயற்கையிலிருந்து இன்பமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தவனே மனிதன். இம்மனிதன் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்க வேண்டும் அல்லவா? சரி, நடனத்தை பாருங்களேன். பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே ரயிலு வண்டியிலே மெயிலு வண்டியிலே பறந்து வராண்டா பாஞ்சு வராண்டா காட்டு வழியிலே எதிர்மேட்டு வழியிலே
செய்தி சொல்லும் பறை அறை ஓங்கி அறை நம்மை சூழ்ந்திருக்கும் கரை விலக அறை நம்ம காட்டமேட்ட நாட்டை எல்லாம் களையெடுத்த பறை இந்த பாட்டை கேட்டா விலகிடுமே நீங்க போட்ட திரை ஆதிசிவன் அடிச்ச பறையடா ஆகாயம் அதர பதற ஒலிச்ச பறையடா ஆல கால விஷமும் முறியுண்ட இத கேட்டா நாங்க யாரு வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ செந்தமிழை காக்கும் வேல் செவல் கொடியானோ எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆள்பவன் நீ மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனி மலை ஆண்டவன் நீ பொங்கு கடலோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ வள்ளிதேவ யானையுடன் திருத்தணிகை நாயகன் நீ காக்கும்படி வேலையா நீ இன்றி வேறு துணை யாரையா யாரையா
கொம்பு ரெண்டு குறு குறுக்க கண்ணு ரெண்டு தீ பிடிக்க நாலு காலு பாய்ச்சலில பாடி வரான் காலமழ. கொம்பு ரெண்டு குறு குறுக்க கண்ணு ரெண்டு தீ பிடிக்க நாலு காலு பாய்ச்சலில பாடி வரான் காலமழ. காட்டரடி மாலை கட்டி கிளம்பி வரான் காலமழ. காட்டரடி மாலை கட்டி கிளம்பி வரான் காலமழ. கேட்டு வரான் காலமழ. கழுத்து மணி ஓசை கட்டி குருதி மண்ண பூசிக்கிட்டு. கழுத்து மணி ஓசை கட்டி குருதி மண்ண பூசிக்கிட்டு. நாலு காலு பாய்ச்சலில பாடி வரான் காலமழ. நாலு காலு பாய்ச்சலில பாடி வரான் டிகிடிங்க உள்ளங்காலு குலுங்க உடுக்க பட படங்க உருவி தட தடங்க அழகரு வாராரு நம்ம அழகரு வாராரு. அழகரு வாராரு நம்ம அழகரு வாராரு. முறுக்கிக்கிட்டு குதிரை மேல ஏறி வைகையா தட்டாங்க. அழகரு வாராரு நம்ம அழகரு வாராரு. அழகரு வாராரு நம்ம அழகரு வாராரு. கொம்பு ஊதி கொலவை போட்டு பொட்டுதடா மத்தடங்க. புருஷனும் பொண்ணா சேர்ந்து ஓடுதடா கொண்டாட்டங்க. எப்போதுமே கச்சேரி ஜோரா கனகச்சுர பூருதடா. நாட்டு வெடி வானத்தை கிழிச்சு தூவா தூவுமடா. சத்தமும் அதிகம் இருக்கும் இங்க சத்தியமும் நிறைஞ்சிருக்கும்.
மதுரையில் முக்கியமான திருவிழானா அழகர் திருவிழா ஆற்றில் இறங்குறது. அதான் நேரடியாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே நான் ஒரு நாளும் போனதில்லை, ஏன்னா நமக்கு கூட்டம்னா அலர்ஜி. ஸோ அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க இந்த குழந்தைங்க. எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு, உண்மையிலே கூஸ் பவுன்ஸ் வந்துருச்சு. உண்மையிலே இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே, முதல்வர், தாளாளர், அனைவரும், சுவாமிஜி எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். உண்மையிலே எல்லா குழந்தைங்களும், அதாவது தப்பாட்டம், பறையாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை எல்லாத்தையுமே கண்முன் கொண்டு வந்து நிறுத்துனீங்க. ஒரு பெரிய கரவொலி. எனக்காக எல்லாரும் ஓ போடுங்களேன். ஓ சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே மிக சிறப்பாக இருந்துச்சு. மென்மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொன்றுக்குமே எனக்கு கமெண்ட் பண்ண நினச்சேன். ஒரு டான்ஸுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. பட் அங்கே உட்காந்து பண்ண முடியல. எல்லாருமே சிறப்பாக பண்ணாங்க. ஹோல் ஸ்கூலுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தேங்க்யூ ஸோ மச். Hari Om. My humble pranams at the lotus feet of our Pujya Gurudev. And my sincere thanks goes to the chief guest. In fact, there are 4 stars who have come today, and they have added the charm to this entire festive atmosphere. We have with us, I'm sincerely thank Srimati Parashakti, who came here and been the witness for the entire Pongal celebration. And so beautifully, after the program, she was the one that I've taken so many snaps. And I'm so happy that the children have reminded her about her native Madurai. So I'm so glad that she feels so nostalgic and connected to her own native. And at the same time, very thankful to our
director, sir, Satyamurthy, sir. I think yesterday the conversation, we went for the meeting and I said, sir, please make it. And today correspondents sir also insisted that you come. I think I'm so happy, sir. Your presence really means a lot to us because you are been guiding us, and today you're seeing that how the children are performing it and how you also felt very, very nostalgic and connected to your roots. Thank you so much, sir. And my sincere thanks goes to our Deputy Director, ma'am, Srimati Vijayalakshmi, who has been the sole person who started this Pongal celebration 11 years back. And I'm glad that our Tamil department is doing so well. And every year they're adding something and it is going bigger and bigger. So a big round of applause to the entire Tamil department, the students. If not for the teachers and the student, I don't think this festive can be so grand. And I'm also thankful to all the parents. If not for the parents, I don't think that the festival can come out so grand. Believe me, till yesterday, 11:30, some of the parents were there doing the arrangement. At 11:30, I get a call that in another 10 minutes we'll wind up because all the setting, all the arrangement which was done was by the parents. So I'm so happy with the involvement of the parents and the teachers and an entire Tamil department. Whenever it is a Pongal celebration, we don't have to worry. We don't have to break our head. We say that there is a Pongal celebration. I don't know how beautifully the Tamil department conceives the whole idea and executes it so very well. So hats off to the Tamil department headed by Mrs. Chitrakala for bringing out this Pongal celebration year after year so very well. Last but not the least, I would like to thank Anandji. On 30th of the last month when we had the Mullappari, Anandji had come here to address the students. And he had been for the Mullappari just there, and he said that I never knew that so well it has been done. I hope we matched up to your expectations, Anandji. Thank you so much. You've been having a hectic schedule. You went to Taylor's Road School to address the students, and after that you're coming. So thank you so much for gracing the occasion. And my sincere thanks goes to our correspondent, sir, without whom all this is not possible. Because every time he had been very encouraging and very, very supportive in whatever we are doing. And every small aspect of it, he will ensure that it is being done. And minutely, he will look into all the details. He'll ask what is happening, when, what, everything. Is very watchful at the same time, guiding us and motivating. So thank you so much. And I'll fail in my duty if I don't thank the Vice Principal, who has always been supporting in whatever work we are taking up, because she is there all the time and monitoring when I'm a little away. But my sincere thanks again goes to the Tamil department, all the teachers, all the students, and dear parents. Thank you so much. All the stalls which are being put here, without the effort of the parents, it cannot happen. So it's a combined effort of the parents and the teachers and the students. Otherwise, an event like this is not possible. So கடைசியா சார் சொன்ன மாதிரி ரொம்ப தமிழெல்லாம் ரொம்ப தூய தமிழெல்லாம் பேச முடியாது. ஆனால் எல்லாருக்கும் இணைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.